கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்படி அவருடைய நாமங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ யாரை சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை சொல்கிறாங்க. இந்த இயேசு கிறிஸ்து அதிசயமானவர் அப்படின்னா, இந்த அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ இணையுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அன்பானவர்களே, அதிசயம் என்று சொன்னால் அதிசயம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனிதன், அதாவது நீங்களும் நானும் இந்த உலகத்தில் மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் மனிதனால் செய்ய முடியாத ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, அதை செய்து காண்பிப்பது தான் அதிசயம். மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு காரியம் இருக்கு பார்த்தீங்களா, அதை செய்வது தான் அதிசயம். மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து தெரிந்து அவனுக்கு தேவையான காரியத்தை அவனுடைய அறிவுக்கு எட்டாத சூழ்நிலையில் அவனுக்கு செய்து காண்பிப்பது தான் அதிசயம். அதை பிதாவாகிய தேவன் நமக்கு செய்வார். யார் மூலியமா? இயேசு கிறிஸ்து அவர் மூலியமாக நமக்கு செய்வார். சரி, இந்த அதிசயம்னா என்ன அப்படின்னா, ஒரு செத்தவனை உயிரோடு எழுப்புறது அதிசயம். அது இந்த உலகத்தில் முடியாது. கன்னி பிறப்பு என்பது அதிசயம். மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பது அதிசயம். சரி, அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ மரித்தவங்களை யாரும் உயிரோடு எழுப்பலையா? எலியா எழுப்பலையா? எலிசா எழுப்பலையா? இவங்கெல்லாம் எழுப்பலையா? ஏன் உயிரோடு இருக்கிறப்ப இவரே கூட ஒரு பிள்ளைய போய் தலித்தாகுமி எழுந்துரு அப்படின்னு சொல்லி எழுப்பியிருப்பாரு. லாசருவை கல்லறையிலேருந்து, அது மற்றவங்கெல்லாம் கூட செத்த உடனே போய் எழுப்புனாங்க. லாசரு செத்து 4 நாள் ஆகி நாரி போனவனாக இருப்பானே, அவனை போய் எழுப்புறாரு. அப்போ இவர் என்ன அதிசயமானவர்? அப்போ எலிசா அதிசயமானவர் தானே? எலியா அதிசயமானவர் தானே? பவுல் அதிசயமானவர் தானே? அன்பானவர்களே, எப்படி ஒரு கேள்வி நமக்குள்ள வருது இல்லையா? ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தில் மனிதனாய் மரித்து, மாமிசத்தில் மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டவர்கள் அனைவருமே மறுபடியும் மரித்து போனார். லாசர் இப்போ இன்னைக்கு உயிரோடு இல்லை, இறந்துட்டார். பவுல் உயிரோடு எழுப்பினவங்க இன்னைக்கு இல்லை, இறந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின அந்த லாசரும் சரி, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பின அந்த பெண் பிள்ளையும் சரி, இறந்துட்டாங்க. இன்னைக்கு அவங்க இல்லை. அவர்களுடைய பெயர் முதலாவது மறைக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு ஒரு வரலாறு கிடையாது. அவர்களுடைய உயிர்த்தல், அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டது ஒரு வரலாறாக இல்லை. அதனால் என்ன பிரயோஜனம் இருந்திருக்குதுன்னா, அந்த இடத்துல இவர் ஒரு அதிசயமானவர், அதிசயமான காரியத்தை செய்கிறவர் என்பதை நிரூபணப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு காரியம். அவங்கெல்லாம் இன்றைக்கி யாரும் உயிரோடு இல்லை. ஆனால் இங்கே எங்கே அதிசயம் நிலைநிற்கிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா இவருடைய உயிர்த்தெழுதல் அப்படி. இவருடைய உயிர்த்தெழுதல் அப்படி. இந்த உலகத்தில் மனிதனாய் மாமிசமாய் வாழ்ந்து மாமிச இச்சைகளுக்கு இடைபடாமல், மாமிச இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல், அதிலிருந்து விடுவிக்கப்பட்டவராய் வாழ்கிற வாழ்க்கையே ஒரு அதிசயம்தான். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். இவர் பிறப்பு ஒரு அதிசயம், இவர் இறப்பு ஒரு அதிசயம், இவர் உயிர்த்தெழுதல் ஒரு அதிசயம், இவர் உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு இந்த உலகிலே நடமாடினது ஒரு அதிசயம். சரி, இப்போது இவர் எப்போ நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுறார் அப்படின்னா, நாம் இவர் அதிசயமானவர் என்று நாம் அவரை ஏற்றுக்கொள்கிறோம் இல்லையா? அப்பொழுது இந்த அதிசயம் நமக்குள்ளே கிரியை செய்யும்.
இந்த அதிசயமானவர் நமக்குள்ள கிரியை செய்வார். என்ன அப்படி ஒரு கிரியை செஞ்சிருவார் அப்படின்னா, நம்முடைய புத்தி கெட்டாததும் நம்முடைய செயல்பாடுகளுக்கு எட்டாததுமாய் இருக்கிற நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒன்றை கர்த்தர் நமக்கு தருவார். அதுதான் அதிசயம். அந்த அதிசயத்தை பெற்றுக்கொள்வதினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் வழுவி போக மாட்டோம். கடவுளையே நம்பி இருப்போம். அநேகர் பாருங்க, மருத்துவர்களினால் கைவிடப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்க ஆண்டவரோட சமூகத்தில் போய் 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 அழுது அந்த வியாதியை சுகப்படுத்திக்குவாங்க. அது அதிசயம். அவர்கள் இந்த பூமியில் வாழ்கிற ஒரு குறுகிய காலத்தில் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் பிரச்சனைகளும் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய அதிசயம். இது யாருனால கொடுக்க முடியும்னா கடவுளால் மட்டும்தான் கொடுக்க முடியும். எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது. எந்த மனிதனாலையும் இதை கொடுக்க முடியாது. அப்படி ஒரு அதிசயமான தேவன் தான் இயேசு கிறிஸ்து. அதனால தான் அவருக்கு அதிசயமானவர்னு பேர். இன்னொரு விஷயம், இரவு நேரங்களில் நமக்கு வழி தெரியாது. இரவு நேரங்களில் வழிகள் நமக்கு தெரியாது. டார்ச் லைட் இருக்கணும், இல்லாட்டி ஹெட்லைட் இருக்கணும், ஏதோ ஒன்று கையில் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வழியாக கடந்து போக முடியும். ஆனால் எதுவுமே இல்லை, ஆனால் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுன்னா கர்த்தருடைய வசனங்கள் அந்த பாதத்துக்கு வெளிச்சமாக இருக்கும். பள்ளியில் வெளிச்சமாக தெரியுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் சரியான பாதையில் போவீங்க. எந்த பூச்சி புழுவும் உங்களை தொடாது. எத்தனையோ விஷ ஜந்துக்கள் தெரியும், ஆனால் எதுவும் நம்மை தொடாது. நாம் எப்படி வீட்டில் புறப்பட்டு போனோமோ அதே மாதிரி வீட்டுக்கு மறுபடியும் திரும்புவோம். இது ஒரு அதிசயம். இது கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். இந்த இருட்டில், இந்த சூழ்நிலையில் நிறையா பூச்சி புழுவுகள் தெரியுமே, நான் நடந்து வர்றப்போ ஏன் அது வரல அப்படின்னா அது ஒரு அதிசயம். அதை கடவுள் செய்வார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு காரியம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அது கடவுள் நமக்கு செய்கிற ஒரு அதிசயம். இந்த அதிசயம் தான் இயேசு கிறிஸ்து. வியாபாரத்தில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு லாபம், வியாபாரத்தில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு முன்னேற்றம். நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, இப்படி எனக்கு என்னமோ அதிசயமாக இருக்குது சொல்கிறோமா இல்லையா? யார் செய்கிறாதைய? கடவுள் செய்கிறார். அன்பானவர்களே, நிச்சயமாகவே இந்த பாலகன் பிறந்திருக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வதற்காக, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வதற்காக, நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்காக பிறந்திருக்கிற தேவன். இன்றைக்கு நம்முடைய வீட்டிலும் அவர் பிறந்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கணும். அவரை ஏற்றுக்கொள்ளணும். அவரை ஏற்றுக்கொண்டு அவர் காட்டின வழியில் நாம் நடக்கணும். அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய போதனைகளை நாம் பின்பற்றணும். இதையெல்லாம் செஞ்சால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்திராத ஒரு அதிசயம், நம்மால் நம்முடைய அறிவு கெட்டாத ஒரு அதிசயத்தை நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். அன்பானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, இந்த புதிய கிறிஸ்துமஸ் விழாவிலிருந்து நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்வார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியத்தில் ஒரு அதிசயம் நடைபெறும். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையில், வியாபாரத்தில் ஒரு அதிசயம் நடைபெறும். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தில் ஒரு அதிசயம் நடக்கப் போகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நம்ம நடக்கணும். அவருடைய வார்த்தைகளை பின்பற்றணும். அவர் சொல்லுகிறபடி நம்ம செய்யணும். அது இந்த உலகத்திற்கு ஏற்றபடி அல்ல. இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக நம்ம இருக்கிறப்போ நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அதிசயம். இயேசு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்திலும், நம் ஒவ்வொருவருடைய வார்த்தையிலும், நம்முடைய ஒவ்வொருவருடைய கிரியைகளிலும் செய்களிலும் அவர் பிறந்து கொண்டே இருப்பார். நிச்சயமாகவே அப்படி ஒரு பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. ஒரு அதிசயமானவர் எங்களுடைய வாழ்க்கையில் அவர் பிறக்கிற போது நாங்கள் அதிசயத்தை அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். ஆண்டவரே, அப்படி ஒரு அற்புதமான அதிசயத்தை நீர் எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே நடைபெற செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம்.
கிறிஸ்துவானவர், இயேசு கிறிஸ்துவானவர், அந்த அதிசயமானவர் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இடைப்பட்டு எங்களை வழிநடத்த வேண்டும் ஆண்டவரே. அப்படி ஒரு பாக்கியத்தை, அப்படி ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தாரும். உமது கிருபையும் உமது வசனமும் உம்முடைய அன்பும் என்றென்றைக்கும் எங்களை வழிநடத்தட்டும். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.